ஒரு விவசாய குடும்பத்துல வாழ்ந்துட்டு வந்த அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிட்டா அந்த அம்மாவுக்கு இருக்கிற பெரிய பயம் தான் பிள்ளைங்களை யாரு பார்த்துப்பா அப்படின்றது கிடையாது. வயல்ல போட்ட விதை முளைச்சிச்சோ முளைக்கலையோ அப்படின்லாம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் தன்னோட கனவை தனியால எப்படி சமாளிப்பாரு, தான் பிள்ளைங்களை யாரு பார்த்துப்பா அப்படின்றத யோசிக்க ஆரம்பிப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மலைக்கண் அப்படின்ற சிறுகதையும் இதே மாதிரி தான். நமக்கு சில உறவுகள் இரத்தமும் சதையுமா இருப்பாங்க. அந்த உறவுகளும் உணர்வுகளுமாக எளிய மனிதர்களும் அவங்க சந்தித்து கடக்கிற அனுபவங்களும் சில சமயங்களில் அவங்க கடக்கவே முடியாத வழிகளும் தான் மலைக்கண் அப்படின்ற புத்தகத்தோட மொத்த தொகுப்பா இருக்கு. வாங்க கதை கேட்போம். நான் உங்கள் அழகி. இது நம்மளோட தேநீர் கதைகள். அறுவடை முடிஞ்ச ஒரு நாள் இரவு சாப்பிட்டுட்டு இருந்த அப்பா அம்மா கிட்ட சொல்றார், இந்த தடவை வயலை உழுவாம முச்சூடும் பருத்தி போட்டுருவோம். பக்கத்து ஊர் பஞ்சுக்காரர்கிட்ட விதைக்கு சொல்லி வச்சிட்டேன். இதையெல்லாம் சொல்லிட்டு அம்மாவோட பதிலுக்காக அப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தார். மோர்பானையை எடுத்து அவர் சாப்பாட்டு இருக்கக்கூடிய சாப்பாட்டில் ஊத்திக்கிட்டே அம்மா சொல்றா, விதநெல்லு தான் நம்மகிட்டே இருக்கே, பாலம் பாலமா வெடிச்சு கிடந்தப்பவே உள்ளங்கையால அள்ளி அரைக்காத குறையா தண்ணி பாய்ச்சலையா, இப்பதான் தண்ணி நல்லா வருதே அப்படின்னு சொல்றா. அதுக்கு அப்பா, நடவை நட்டு ராக்கண்ணு பகல் கண்ணு முழிச்சு இப்போ வரப்பறுத்து என்ன பலனை கண்டோம், பெரியவனை காலேஜ் சேர்க்கணும், கடனை அடைக்கணும், நானும் என் காலம் முடிகிறதுக்குள்ள ஒரு வீட்டை கட்டணும், 4 காசு வேணும்னா பருத்தி போடுவோங்கிறேன். இப்படி அப்பாவோட குரல் ஆத்திரம் ஆற்றாமையுமாக மேலெழுந்தது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மேலும் ஏதாவது பேசினா அப்பா சாப்பிடாம எந்திரிச்சிருவாரு அப்படின்றதுக்காக அம்மா வேற எந்த பதில் பேச்சும் பேசல. அம்மாவுக்கு இந்த முறை பருத்தி போடுறதுல உடன்பாடே இல்லை. ஏன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி ஐயனார் கோயில் பக்கத்துல அம்மாவுக்கு ஒரு மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டாங்க. டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்த்தப்போ உயர் ரத்த அழுத்தம் இருக்கிற சொல்லிட்டாங்க. அதுல இருந்து வெயில்ல ரொம்ப நேரம் நிக்காம கடுமையான வேலை எதுவுமே செய்யாம தான் பார்த்து வந்தாங்க. அதுவும் 1 வாரம் தான். அதுக்கப்புறம் அறுவடை நெருங்க எல்லா வேலையையும் தானே மேற்பார்வை பார்த்தாதான் அம்மாவுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். ஒரு பக்கம் பார்த்தா பருத்தின்றது நெல்லை விட 2 மடங்கு உழைப்பை அதிகமாக போடணும். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா ஏற்கனவே பருத்தி போட்டதால தான் வீட்டில் கிரைண்டர் வாங்கியிருக்காங்க, 3 வருஷமாக அடகுல இருந்த 2 பவுண்ட் தோடை மீட்டிருக்காங்க, மகசூலும் அதிகமாக எடுத்திருக்காங்க. இப்போது டிவி பார்க்குறதுக்காக பிள்ளைங்க அடுத்த வீட்டுக்கு அங்கங்கன்னு போய் அலையிறாங்க. சரி, ஒரு டிவி வாங்கலாம், இந்த புகையில இருந்து தப்பி ஒரு கேஸ் அடுப்பு வாங்கலாம் அப்படின்ற யோசனைக்காக தான் அப்பா பருத்தி போடலாம் அப்படின்னு சொல்றாரு. அம்மாவுக்கு இந்த பருத்தின்றது சரியாவே பட்டாலும் தன்னோட உடல் நலத்தை நினைச்சு அப்பா கிட்ட சரின்னு சொல்ல ரொம்பவே தயங்கிட்டு இருந்தாங்க. அப்பாவுக்கு பருத்தி தான் போட வேண்டும்ன்றதுல உறுதியா இருந்தாரு. 50,000 முதலோட 4 மாசம் பருத்தி கூடவே இருந்தா போதும், நிச்சயம் 1க்கு 3 நம்ம பலனை எடுத்துடலாம் அப்படின்றது அப்பாவோட நம்பிக்கையா இருந்துச்சு. அப்பா வீட்டுக்கு பருத்திக்கான விதையை வாங்கிட்டு வந்துட்டாரு. வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைத்தான் அம்மாவுக்கு பருத்தி மேலே ஈடுபாடே இல்லாமல் இருந்துச்சு. அது எப்போ வீட்டுக்குள்ளே வந்துச்சோ அப்போவே அது அம்மாவோட தான் மாறிடுச்சு. பருத்தி விதையை சாணிப்பால் நல்லா ஊறினதுக்கப்புறம் மறுநாளே வயலில் மண் வெட்டியால் கொத்தி விட்டு பார்க்கழிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்பா. அம்மாவுக்கு அந்த வயலில் எல்லாமே அத்துப்படி, எத்தனையாவது வரிசையில் எந்த விதை முளைக்கலை அப்படின்றது வரைக்கும் எல்லாமே துல்லியமாக தெரியும். மண்ணோட ஒவ்வொரு அசைவும் அம்மாவுக்கு அத்துப்படியாக இருக்கும். ஒரு தடவை அம்மாவோட அப்பா, உங்கள் அம்மாளுக்கு நிலத்தோட ரேகை எல்லாமே அத்துப்படிடா தம்பி அப்படின்னு சொல்லியிருப்பார் போல். இதை இன்னைக்கு அந்த அம்மாவோட பையன் நினச்சி பார்க்கும்போது பூரிப்பாக இருக்குதுன்னு சொன்னார். விதை போட்ட 15வது நாளே அப்பா ஒரு திருமணத்துக்காக வெளியூர் போயிட்டாங்க. குழந்தைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க. அம்மா தானாகவே டீசல் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி டீசல் வாங்கிட்டு வர ஒரு ஆளை பிடிச்சி அனுப்பிவிட்டு ஒவ்வொரு செடிக்கும் தனித்தனியாக தண்ணி பாய்ச்சி அந்த தண்ணி பாய்ச்சின கையோட யூரியா உரத்தை வாங்கிட்டு வந்து அதை 2 ஏக்கர் நிலம் முழுசும் ஒரு அரை நாளைக்கு உரம் போட்டு முடிச்சு அடுத்தடுத்த நாளில் களை வெட்ட ஆட்களுக்கு சொல்லி அனுப்பி அந்த ஆட்களுக்கு டீ வடை வாங்கிட்டு வர சொல்லி இப்படி சரியாக வெட்டாத களைகளெல்லாம் தேடி தேடி போய் தானாகவே ஒவ்வொரு பணியையும் பார்த்து, அப்பா வெளா எலும்ப கலட்டி எட்டத்தில் எரிஞ்சிடலாம் போல் இருக்குடி அம்மா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாளாம். ஆனால் இந்த உடம்பு வலி எல்லாமே அந்த அம்மாவுக்கு வளர்ச்சி அடைந்த செடிகளை பார்க்குற வரைக்கும் மட்டும்தான் அந்த வலி இருந்துச்சுன்னு சொல்கிறா.
அந்த அம்மா அது மட்டும் இல்லாம தொண்டையில எச்சி திரண்டா கூட அந்த ஈரத்தையும் பருத்தியோட வேர்ல தான் போய் துப்புவாளாம். தினமும் ஆடு மாடுகள்லாம் மேய்ச்சலுக்கு போற நேரத்துல வயல்ல போய் பார்க்கணும். இல்லாட்டினா மொத்த ஆடு மாடுகளும் பருத்தி காட்டுல இறங்கி வாய் வச்சுச்சுன்னா இவ்வளோ நாள் உழைச்சதுக்கு ஒண்ணுமே தேராது. அப்படி வீட்ல இருந்து வயலுக்கு ஓடி போற தூரத்துல அவளோட கால்ல முள்ளு குத்தும், நெருஞ்சி முள் குத்தும், உள்ளங்கால்ல இருந்து ரத்த கசிவுலாம் வருமா. இந்த அளவுக்கு ஒரு அம்மா விவசாய காட்டுல விழுந்து விழுந்து வேலை பார்த்தா. என்னதான் இவ்வளோ தூரம் வேலை பார்த்தாலும் பருத்திக்குன்னு ஒரு சில எதிரிகள் இருப்பாங்க. புழுவும் பூச்சியும் தான். இலையோட நிறம் மாற ஆரம்பிச்சது. அவ வச்சிருந்த பருத்தி காட்டுல நிறைய புழு பூச்சிகள் வந்துருச்சு. ஒவ்வொன்றா பக்குவமா பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் இந்த அம்மாவோட கையில ஒரு பூச்சி கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பருத்திக்கு வந்த துயர் எங்களோட அம்மா மீது படர்ந்ததுன்னு சொல்லி அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க. முதல்ல அந்த பூச்சி எடுத்த செடியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அம்மாவோட வலது கையில் ஒரு ஊசி குத்துவது மாதிரி தான் இருந்துச்சான். அந்த இடத்த அப்போதைக்கு சும்மா சாதாரணமாக ஏதோ குத்துதே அப்படின்னு தேய்ச்சி மட்டும் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டா. நாள் சாதாரண பூச்சிக்கடி தான் அப்படின்னு உப்பு கரைசல், கொஞ்சம் மஞ்சத்தூள், அது இதுன்னு குழப்பி போட்டு பார்த்துருக்கா. சரி வரலை. அடுத்த நாள் உள்ளூர் டாக்டர்கிட்ட போய் காமிச்சப்போ ஒரு சின்ன மருந்து கொடுத்துருக்காங்க. ஊசி போட்டால் வீக்கம்லாம் வாடிருச்சு. ஆனாலுமே அதுக்கப்புறம் அம்மாவுக்கு அரிப்பு நிற்கவே இல்லை. 1000 சொரசொரப்பான புழுக்கள் அவரோட உடம்புல ஊறுற மாதிரியான ஒரு அசௌகரியம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் நாளடைவில் அவரோட உடல் முழுசும் தடிச்சு போகுது. அவரோட உடம்புல இருக்க தோல்லாம் உதிருது, படர்தாமரை மாதிரி அங்கங்கே பரவுது. சில பேர் இதை அக்கிங்கிறாங்க, படைங்கிறாங்க. பார்க்குறவங்க எல்லாருமே அதை பண்ணு இதை பண்ணுன்னு எல்லாருமே வைத்தியர்கள் மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்த 3 மாசத்துல பருத்திக்காய் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பஞ்சு எடுக்கிற நிலையும் வந்துருச்சு. தன்னோட இயலாமையை மீறி அம்மா வயலுக்கு வந்து, செடியில் இருக்க வெடிப்பு காயெல்லாம் ஒன்று விடாமல் எடுங்கடி அம்மா, உங்களுக்கு புண்ணியமாக போகும்னு வரப்பில் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. வயல் வேலை நடந்துட்டு இருக்கும்போது 1/2 மணி நேரம் கூட அந்த அம்மானால ஒரு இடத்துல ஓய்வா உட்காரவே முடியாது. மனசு கேட்காம தானும் இறங்கி போய் ஒவ்வொரு செடியையும் பார்த்து பஞ்சை எடுத்துக்கிட்டு தன்னோட மடியில் கட்டிக்கிட்டு மேலே வருவா. பஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அடுத்த 4 மாதத்துக்கு அடுப்பு எரிக்க பருத்தி குச்சி கிடச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுவா. ஆனால் அடுப்புக்குள்ளே போகிறது அம்மாவுக்கு ஒரு பெரிய கொடுங்கனவாக மாறுச்சு. ஏன்னா சமைக்கும்போது அடுப்போட அனல் மேலில் பட்டாலே அந்த பூச்சி கடிச்சதுக்கப்புறம் வேர்க்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா. அப்போதைக்கு அவளோட அரிப்புக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. பயங்கர துக்கத்தில் துடிக்கிறா. அம்மாவோட இந்த நிலையெல்லாம் பார்க்கையில் ஊர்க்காரங்க, உறவுக்காரங்கெல்லாம் அருவருப்பாக முகத்தை வச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கையில் எது கிடைச்சாலும் அதை எடுத்து சொரிஞ்சுக்குவாளாம். ராத்திரியில் தூங்கும்போது கூட பராக் பராக்னு ஒரு சத்தம் கேட்குது. அம்மா விசிறி மட்டையை எடுத்து சொரிஞ்ச மாதிரி படுத்து கிடப்பாளாம். கிட்டத்தட்ட ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் விடியும் போது தான் உறக்கமே வர ஆரம்பிக்குமா. இப்படி தான் அன்னைக்கு ஒரு நாள் அம்மாவோட கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு. உடம்பெல்லாம் ரொம்ப சோர்வா தாமதமாக எந்திரிக்கிறா. ஐயோ நேரமாயிடுச்சே, போய் சமைக்கணுமே அப்படின்னு பதறி அடிச்சுட்டு போய் சமைக்க போகிறா. மதியானமாக 11 மணிக்கு அப்பா சாப்பிட வந்து உட்கார்றாரு. அம்மா சமைச்ச குழம்ப கொண்டு வந்து ஊற்றி சாப்பிடும்போது எந்த உப்பும் இல்லை காரமும் இல்லை அப்படின்னு காலால் குழம்பு கிணத்து எட்டி உதச்சி விட்டுறாரு. இது அம்மாவுக்கு ஒரு பயங்கர கோபத்தை ஏற்படுத்திருச்சு. உடம்பு சரியில்லைன்னு நான் படுத்து கிடந்தா பச்சை தண்ணி எடுத்து கொடுக்க கூட ஆள் இல்லை, என் மேலே குழம்பைய தூக்கி அடிக்கிறேன்னு அம்மாவுக்கு சொல்ல முடியாத கோபம். இது வரைக்கும் ஒரு நாளும் அம்மா இப்படி கோவப்பட்டதை அப்பா பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட ஒரே நாளில் 2 தடவை குளிக்கக்கூடிய வழக்க முடியவங்க தான் அம்மா. ஆனால் உடம்புல இப்படிப்பட்ட ஒரு காயங்களும் அரிப்பும் ஏற்பட்டதுக்கப்புறம் அம்மானால குளிக்கவே முடியல. அப்படியே என்னைக்காச்சும் குளிக்கணும்னு நினச்சா கூட சுடுதண்ணியை எடுத்து மேலில் ஒத்தணும் தான் கொடுத்துப்பாங்களாம். துண்டை எடுத்து மேலில் துடைக்கும் போது ஏதாவது பட்டு கிழிச்சிருச்சு அப்படின்னா அந்த புண்ணு அது பயங்கர அரிப்பையும் ரத்தம் கசிகிற அளவுக்கு அவரோட உடம்பு எல்லாமே ரொம்ப மோசமாக போய் கிடக்கு. நாட்டு மருத்துவத்திலையும் நம்பிக்கை இழந்தாச்சு, தோல் நிபுணர்கிட்டையும் போய் பார்த்தாச்சு. இப்படி எல்லா இடத்துலையும் போய் கை நிறைய மாத்திரை, ஊசி, ஆயின்மெண்ட்டுன்னு இது ஃபுல்லாகவே வச்சுட்டு தெரியுறாங்க. சில நாள் அம்மாவுக்கு உடம்புல இருந்து எல்லா செதில்களும் பரவலாக உதிர ஆரம்பிச்சிருச்சு. சரி இதுக்கப்புறம் வேற எங்கேயாவது போய் டாக்டர்கிட்ட பார்ப்போமேன்னு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை கூட்டு வந்து பார்க்க வர்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் எல்லாருமே கையில் பாதி கரைந்த விரல்கள் வச்சுருக்காங்க. வெள்ளை வெள்ளையாக செதிலாக தோல் இருந்தவங்களாக இருக்கிறாங்க. முழங்காலில் வலிகிற ஒரு சீலோடு இருக்கிறாங்க.
அவங்களோட மேல் எல்லாமே தடிச்சு போய் வெள்ளை வெள்ளையாக வந்த மாதிரி, உடம்பெல்லாம் வீங்கின மாதிரி, சிவப்பான மாதிரி, இப்படிப்பட்ட ஆட்களாக தான் அந்த மருத்துவமனையில் எல்லாருமே இருக்கிறாங்க. அம்மா இவங்க எல்லாருமே பார்த்து அவங்களோட நடுங்கிற கையால் புடவையை எடுத்து தன்னோட முந்தானையை சுருட்டி ஒரு பந்து மாதிரி வச்சுக்கிட்டு வாயை மூடிக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்ததும் இல்லை, யாரையும் பார்த்ததும் இல்லை. திடீர்னு நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோமே நினச்சதுமே அவங்களோட இஷ்ட குலதெய்வத்தெல்லாம் வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை இப்படியா கொண்டு வந்து விடுவ அப்படின்ற அளவுக்கு அந்த அம்மா தன்னோட மனசை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்டப்போ, இவ்வளோ நாளாம்மா இது காத்திருப்பீங்க, இப்படி 1 வருஷமாக வச்சிட்டு இருந்தா உங்களோட உடம்பு என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு டாக்டர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க, ரிசல்ட் வந்ததும் அடுத்த வாரம் வாங்க, ஃபாரின்லேருந்து ஒரு டாக்டர் வர்றாங்க, அவங்ககிட்ட காமிப்போம், சரியாயிரும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் அனுப்பிட்டாங்க. அம்மாவுக்கு அப்போ தான் ஒரு விதமான நம்பிக்கையே பறக்க ஆரம்பிச்சிச்சு. என்னதான் டாக்டரை பார்த்துட்டு நம்பிக்கையோட வீட்டுக்கு வந்தாலும் தன்னோட குலதெய்வம் படத்துக்கு முன்னாடி நின்று அம்மா ரொம்ப நேரத்துக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நிற்கிறா. அன்னைக்கு நாள் ஃபுல்லும் ஒரு வார்த்தை கூட அம்மானால பேச முடியலை. இவ பேசாமல் இருக்கிறத பார்த்து வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பதற்றம் உண்டாச்சு. அம்மாவுக்கு பூரணமாக குணமானா குடும்பத்தோடு நாங்கள் பழனிக்கு நடந்தே வர்றோம்னு அப்பா வேண்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வேண்டிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த மறுநாளே செவ்வாய்க்கிழமை அப்பாவும் அம்மாவும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனாங்க. சாமியை கும்பிட்டுட்டு நேராக அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோமா அப்படின்னு அம்மா அப்பா கிட்ட கேட்குறாங்க. ஏன் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு, இன்னும் 5 நாள் இருக்கு, 5 நாள் கழித்து போவோம் அப்படின்னு அப்பா சொல்லும்போது, இல்லைங்க, முடிவு என்னவா வேணாலும் இருக்கட்டும், இந்த 5 நாள் தான் அங்கே தங்கிக்கிறேனே, அந்த டாக்டர் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற செடி கொடிக்கெலாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு கூட்டி பெருக்கிக்கிட்டு கொடுக்குறத தின்னுக்கிட்டு அங்கேயே இருந்துக்கிறேங்க அப்படின்னு அம்மா சொன்னதுமே, அது வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அழுகாத அப்பா அப்போதைக்கு அம்மா சொல்கிறத கேட்டுட்டு பொறுக்க முடியாமல் அப்பாவோட கண்ணில் இருந்து தண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. தூய இருதய மருத்துவமனைக்கு மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டல் சொன்னோம் இல்லையா, அங்கே மறுபடியும் போகிறாங்க. சில வெளிநாட்டு மருத்துவர்கள்லாம் வந்திருக்காங்க. பூச்சிக்கடியால் உண்டான இந்த தோல் வியாதிக்கு அப்பா கிட்ட எதேதோ இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அவங்களோட சிகிச்சையை ஆரம்பித்தாங்க. எல்லாமே நல்லா போயிட்டுருக்கிறப்போ அம்மா இது நாள் வரைக்கும் கட்டிகிட்டு இருந்த பூனம் புடவை, பாலிஸ்டர் புடவையெல்லாம் இனிமேல் ஒரு நாளும் கட்டக்கூடாது அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. 3 நாளைக்கு அப்புறம் அம்மாவுக்காக அப்பா ஒரு 4 புது புடவை வாங்கிட்டு வந்திருக்காரு. அம்மா அந்த புடவையை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஊசி போடுறதுக்காக அந்த ரூமுக்குள்ளே செவிலி உள்ளே வர்றாங்க. என்ன சாரிம்மா இது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அப்பா, சுத்தமான பருத்தி புடவை பாப்பா அப்படின்னு பதில் சொல்கிறாரு. அந்த அம்மா அந்த புடவையை தன்னோட மடியில் தன்னோட கையை தொட்டு பார்க்கும்போது பிறந்த குழந்தையோட தலைமுடியை போல் ரொம்ப மென்மையான குணத்தோட அந்த புடவையை தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்களாம். அப்போதைக்கு அந்த அம்மா பருத்தி புடவைகளை தன்னோட கையில் எடுத்து எதையோ நினச்சிக்கிட்டு தன்னோட முகத்தை அந்த பருத்தி புடவைக்குள்ளே புதைச்சிக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி இந்த கதை முடிஞ்சிருக்கும். செந்தில் ஜெகநாதன் அவர்கள் எழுதிய மலைக்கண் அப்படின்ற சிறுகதை தொகுப்பில் இருக்கக்கூடிய மலைக்கண் கதை தான் அந்த கதை. இந்த கதையை படிக்கும்போது இந்த அம்மா கேரக்டர் வந்தாங்க இல்லையா, அப்படியே என்னோட அம்மாவோட வாசனையாகவே இருந்தாங்க. என்னோட அம்மாவுக்கும் இதே மாதிரி வயல் வேலை, அரிப்பு, அவங்க காலை லேட்டாக எனக்காவது எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா பதறி போய் ஓடுறது, இப்படி எல்லா விஷயமும் அதே மாதிரி தான் நடக்கும். காலைல சேவல் கூவுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருவாங்க. காலையிலேயே எல்லா வேலையும் பார்த்து வச்சுருவாங்க. மதியானம் சாப்பாடு கூடிய தூக்கிட்டு போவாங்க. எல்லா வேலையும் பார்த்துட்டு 4 மணிக்கு வந்து ஆடை ஊக்கணும், மாடு மாற்றி மாற்றி கட்டணும். இது இப்படி எல்லா வேலையும் பார்த்து என்னோடய அம்மா என் கண்ணு முன்னாடி வந்து நின்ன ஒரு கதைனா அந்த மலைக்கண் அப்படின்ற கதை. இந்த கதை கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே ஒரு விதமான ஒரு ஞாபகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த வகையில் எந்த நினைப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்றத என் கூட பகிரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட தேநீர் கதைகள் பக்கத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.